ஏன்னாப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து அல்லு அர்ஜுன் மாதிரி அந்த ஈக்குவல் கேடரில் ராம் சரண்லாம் இருக்காங்க. இல்லை, இங்கே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னாங்க, ஒரு படம் பெரிய படம் வருதுன்னா அது கான்ஃபிடண்ட்டாக வரும் வராதுங்கிறத இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக சங்கமித்ரா படம் வந்து இந்த பொன்னியின் செல்வன்லாம் வரதுக்கு முன்னாடி பிளான் பண்ணப்பட்ட படம். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைப்பை சந்தன் அவர்கள் இந்த முதல் 2 பகுதியில் சொன்ன விஷயங்களுக்கு அப்புறம் இன்னும் சில படங்களை பற்றி பேசியிருக்காரு. அங்கே என்ன பிரச்சனை நடந்தது, அங்கே என்ன அரசியல் கூத்துகள் நடந்தது அப்படின்றதையும் தெளிவாக சொல்ல போகிறாரு. தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார். அதுக்கப்புறம் வந்து இந்த புஷ்பா 2 படம் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகள் ஃபுல்லாக பேசலாம் போல் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பெரிய மாஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவிலே வந்து இன்றைக்கி ரேங்கிங்கில் அது ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்றது ரொம்ப பிரமிக்க தகுந்தது. கிட்டத்தட்ட வந்து 2200 கோடிக்கு மேலே. ஸோ அப்ராக்சிமேட்டாக. ஸோ இன்னும் அதுக்கப்புறம் எவ்வளோ அப்படின்றது தெரியல. இதை பற்றி சொல்லுங்கள். அதாங்க, நிஜமாகவே அது ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்திடுச்சு. ஏன்னாப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து அல்லு அர்ஜுன் மாதிரி அந்த ஈக்குவல் கேடரில் ராம் சரண்லாம் இருக்காங்க. பட் அது சமகாலத்தில் வந்த படம்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ புஷ்பா 2வும் கேம் சேஞ்சரும் அடுத்தடுத்து வருது. ஆமாம் ஆமாம். அதில் வந்து புஷ்பா 2 அளவுக்கு இது வெற்றி பெறணும்லாம் என்னென்னவோ பிளான் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணாங்க. இவர் இறங்கி அவ்வளோ தூரம் ப்ரொமோஷனுக்கு வந்தார். பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த புஷ்பா 2ங்கிறது எங்கேயோ போய் நின்றுடுச்சு. இப்போ அடுத்து புஷ்பா 3ஐ நோக்கி போவாங்கங்கிற அளவுக்கு சூழல் வந்துடுச்சு. அதுதான் ரொம்ப முழு நீள படமாக இருந்தது. ஆமாம், இப்படி எப்படி KGF 1, 2ன்னு போய் அப்படி 3ன்னு அப்படி போயிட்டு இருக்குதோ, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த புஷ்பா போகும் போல இருக்கு. ஸோ அப்படி அவருக்குன்னு ஒரு தனி பாடி லாங்குவேஜ், ஒரு டைலாக் டெலிவரி, அந்த ஸ்லாங்கு அதெல்லாம் ரொம்ப மெனக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணும், ஒரு கமர்ஷியல் மசாலா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த இலக்கணம் வந்து அந்த படம் தான். ஆனால் அந்த படம் குறித்து சோசியல் மீடியாவில் பயங்கரமான விமர்சனம். எப்படி வந்து ஒரு திருடனை நீங்கள் வந்து ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணுறீங்க, எப்படி அவனை வந்து உங்களால் ஹீரோவாக ஏற்றுக்க முடியுது, அவன் அப்படி ஒரு திருட்டு போய் தானே, அவன்லாம் பல பேர் பேசுகிறாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படமாக நம்முடைய கவலைகளெல்லாம் மறக்க வைக்கிற ஒரு படமாக வந்ததுனால தான் இன்றைக்கி 2000 கோடிகளை தாண்டி அது போயிட்டுருக்கு. ஒரு தெலுங்கு படம் இவ்வளோ பெரிய வெற்றி. பாகுபலிக்கு பிறகெல்லாம் சொல்கிறேன் நான். பாகுபலிலாம் அடித்து தூக்கி சாப்பிட்டு, பாகுபலி, KGF, அது இது RRR எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு இன்றைக்கி நம்பர் 1 வசூல் அதுதாங்கிற அளவுக்கு அந்த படம் வந்துடுச்சு. ஸோ அதுதான், அதில் வேற என்ன நம்ம சொல்கிறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த இது இல்லை, நீங்கள் ஒருவேளை சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இன்னும் இதுக்கான ஒரு 30 நிமிஷம் காட்சிகளை சேர்த்தாலும் சேர்ப்பீங்க. இப்போ சேர்த்து தான் இன்னும் பெரிய அதுக்கும் மேலே சொல்கிறேன் சார். அதை தான் இப்போ 30 நிமிஷம் காட்சி சேர்த்த பிறகு திரும்ப வந்த கூட்டம் தான் இது. ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன்னு சேர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வீட்டில் இருந்து ஃபேமிலியோட எல்லாம் டிஃபன் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு படம் பார்க்க வேண்டியதான். ஓகே சார். அப்புறம் இந்த வாரங்களில் சில படங்கள் வந்து வெளியிடுறதுக்கான முன்னறிவிப்புலாம் கொடுத்துருந்தாங்க. தேதிகள்லாம் வந்து குறிப்பிட்டே சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இப்போ வராமல் இருக்குது, அதை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வீர தீர சூரன். இதை வந்து விக்ரம் ரசிகர்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படமாக இருந்தது. இது வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இது ஒத்தி வைக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து வேற ஏதாவது படங்கள் வர்றதுக்கான தேதிகள், அந்த படம் வரட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு மாற்றத்தினால வச்சிருக்காங்களா? இல்லை, இங்கே ஒரு பெரிய சிக்கல் என்னன்னாங்க, ஒரு படம் பெரிய படம் வருதுன்னா அது கான்ஃபிடண்ட்டாக வரும் வராதுங்கிறத இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் சொல்லணும். அதை முடிவு பண்ணுறதுக்கே அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. ஏன்னா இப்போ அவ்வளவு குளறுபடிகள் ஒவ்வொரு படத்துலையும் அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, பணம் கொடுக்கல் வாங்கல், அப்புறம் மற்ற விஷயங்கள்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த படம் வருமா வராதாங்கிற ஒரு முடிவுக்கு தயாரிப்பு நிறுவனமே வர முடியல. ஸோ அப்படி ஒரு சூழல் இங்கே இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படம் வரும், நம்ம எதுக்கு இப்போ அங்கே போய் கிளாஷ் ஆகி தேவையில்லாமல் நம்ம வசூலை குறைச்சிக்கணும், அதனால் நம்ம அப்புறம் வருவோன்னு இவங்க தள்ளி போகும்பொழுது அந்த படமும் வரமாட்டேங்குது. ஸோ அப்படி தான் விடாமுயற்சி வந்து ஒரு பொங்கலுக்கு வர வேண்டியது தள்ளி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது, அதுக்காக தள்ளி போன வீரதீர சூரன் வந்து இப்போ ரொம்பவே தள்ளி போயிடுச்சு. இப்போ சரி ரைட்டு, விடாமுயற்சி வந்துட்டு போட்டோம், நம்ம அப்புறம் வருவோம்ங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க. பட் விக்ரம்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு இந்த படத்தை. இன்னொன்று, இது வரைக்கும் அந்த படம் தொடர்பான எல்லா விஷயங்களுமே ரசிகர்களை வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஓகே ஓகே. அப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக அது வரும் போல இருக்கு. சாதாரண ஒரு சண்டை சீக்வன்ஸை தான் எடுத்து போட்டிருக்காங்க.
அது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விக்ரமுக்கே அது வந்து ரொம்ப காலம் கழிச்சு ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொன்னியின் செல்வன்லாம் அவர் படக்கணக்கில் நம்ம வைக்க முடியாது. ஏன்னா அதில் ஒரு 4 பேரில் அவர் ஒருத்தராக வந்தார். கூட்டு முயற்சி தான். ஸோ அதனால் இந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் அது விக்ரம் படம்னு நம்ம சொல்லணும். நிச்சயமா நிச்சயமா. அப்படி வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பாடல்களும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்காது. ஜிவி அவர்கள் வந்து இளையராஜாவுக்கு அடுத்து ஒரு நீங்கள் ரசிக்கும்படியான சில இல்லை, எப்போவுமே அவருடைய மியூசிக்கில் வரிகள் புரியும். வரிகளில் ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும். நீங்கள் கண்ணா பின்னான்னு வார்த்தைகளை போட்டு அப்படி இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு தரம் இருக்கும் அந்த வரிகளில். அதெல்லாம் கவனமாக பார்ப்பாரு. கண்டிப்பாக. ஸோ அதில் தான் அந்த சுதா கொங்கரா அவங்களுடைய படத்தில் அது வந்து 100வது படமாக அவருக்கு இருக்குது அப்படின்றது வர கூடுதல் தகவல் வேறு. ஆமாம். இப்போ அன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தார். இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து உட்காந்து நான் தான் சாருங்கிறாரு. எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, அவர் அனுப்பிச்சிட்டேன், இல்லைப்பா அது செட் ஆகாதுன்னு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் போட்ட மதராசப்பட்டினத்தை கேட்டுட்டு ஐயோ இவரையா நம்ம அனுப்பணும்னு நினச்சேன் அப்படின்லாம் ஒரு இன்டர்வியூ ஏதோ கொடுத்துருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன பையன் தானேன்னு நினச்ச ஒரு ஜிவி பிரகாஷ் இன்னும் பெரிய பையனாவெல்லாம் மாறல. அவர் இன்னும் சின்ன பையனாக தான் இருக்கார் பார்க்கறதுக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய சாதனை இந்த 100 படங்களை அவர் தொட்டிருக்கிறாருங்கிறது ஒரு அசுர உழைப்பு இல்லாமல் முடியவே முடியாது. நடுவில் நிறைய படங்கள் நடிக்க போயிட்டார் அவர். ஒருவேளை அந்த படங்கள்லாம் நடிக்காமல் இருந்தால் இன்னைக்கு 125வது படமாக கூட இது இருக்கலாம். கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமையோட ஒருத்தர் ரொம்ப நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம வியப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. எப்படி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அவங்கவுங்க சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமை இருக்கும். நம்ம சொல்றதுக்கான பெருமை வந்து ரஹ்மான், ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக சார். ரொம்ப ஒரு பெரிய ப்ராஜெக்டா நம்ம தமிழ் சினிமாவில் பல படங்கள், அதாவது அதிகப்படியான படங்கள் வந்து ஒரு காட்டுவாசிகள் படமாக கூட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜங்கிள் லைஃப்பில் இருக்கக்கூடிய படங்களை ஸோ ரியல் ஹீரோஸாக வந்து கிரியேட் பண்ணால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது அது முழுக்க இயக்குநர்கள் வந்து அந்த மாதிரியான படங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல சிறப்பு தான். அப்படி வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு இருந்து இப்போ வரையும் அதுக்கான முயற்சியில் இருக்கிற படம் வந்து சங்கமித்ரா, சுந்தர்சி அவர்களோட ப்ராஜெக்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள் வந்து காமெடியாக சில விஷயங்கள் ரீசெண்டாக கொடுத்துருந்தாலும் இந்த படத்தை வந்து ரொம்ப பிரமிப்பாக எடுக்கணுன்றதுல அதுவும் இந்த ஆண்டில் அதுக்கான பிள்ளையார் சொல்லி வந்து சிறப்பாக போடணும் அப்படின்னு இருக்கார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக சங்கமித்ரா படம் வந்து இந்த பொன்னியின் செல்வன்லாம் வரதுக்கு முன்னாடி பிளான் பண்ணப்பட்ட ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கல் படம், ஒரு பெரிய பொருட்செலவில் நம்ம எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சி உருவான படம் அது. அதுக்காக வந்து ஸ்ருதிஹாசன் தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஆமாம், அவங்க இதுக்காக வந்து வெளிநாட்டில் போய் அந்த பயிற்சியெலாம் எடுத்துட்டு போர் பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய அதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய செலவும் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது படமாக உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரீ பிளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்தாங்க. ஆமாம், சில காட்சிகள் கூட சமூக ஊடகங்களில் கூட வெளியே. ஆமாம், அதுக்கு பண்ண செலவே கோடிகளை தாண்டிச்சு, பல கோடிகளை தாண்டிச்சு. ஸோ அவ்வளவு செலவு பண்ணி ஒரு கட்டத்தில் அதை ரன் பண்ண முடியாமல் நிறுத்திட்டாங்க. ஸோ இல்லை ஜெயம் ரவி இன்னும் பல பேர் உள்ளே இன்க்ளூட் ஆகியிருந்தாங்க. என்ன காரணத்தினாலே திடீர்னு அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அந்த படம் கொஞ்சம் எடுத்தது இப்படிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இது அப்படியே போட்டுற வேண்டாமேன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல் படம்லாம் இப்போ பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் சங்கமித்ரா கட்டாயமாக ஹிட் அடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ அதை வந்து ஆல்மோஸ்ட் கைவிடப்பட்ட சங்கமித்ராவை மீண்டும் தோண்டி எடுக்கிறாங்க. நிறைய செலவு இருக்குது. இப்போ சுந்தர்சிக்கும் அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஏன்னா இப்போ அவரை பொறுத்தளவுக்கு வந்து கமர்ஷியல் படம், காமெடி படம் அப்படின்னு போயிட்டே இருந்தவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணுறான்னு நினச்சி வர்றதுங்கிறதெல்லாம் அது கொஞ்சம் புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு. பட் அவர் ரொம்ப ஆர்வமாக காத்திருந்த ஒரு படம் அது. ஸோ அதனால் இப்போ மெல்ல அந்த இருள் விலகி லேசாக வெளிச்சம் அடிக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க. சார் இப்போ வந்துட்டு இயக்குனர் சங்கர் அவர்கள் லப்பர் பந்தில் கெத்து அட்டகத்தி தினேச ஒரு கெத்து தினேசா மாற்றின படம் லப்பர் பந்து. இந்த படத்தை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். அந்த இயக்குனரையும் ரொம்ப பாராட்டினார் சங்கர் அவர்கள். இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு பல்சர் என்னமோ சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு கெத்து தினேஷ். இப்போது அவர் வந்து பாராட்டின விஷயமும் இந்த படமும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அதான் இப்போ வந்த இயக்குனர்களில்
ரொம்ப பிரைட்டான இயக்குனராக அந்த தமிழரசன் பச்சமுத்து பார்க்குறாங்க. பெரிய ஹிட் அந்த படம். அதான் சங்கர் வந்து எல்லா புது இயக்குனர்களுக்குமே சங்கர் வந்து ஒரு பெரிய இமயமலையாக இருக்கார். ஒரு காலத்தில் அவ்வளவு ஹிட்டுகளை தொடர்ந்து கொடுத்தவர். பிரம்மாண்டம்னாலே அவர் தாங்கிற அளவுக்கு ஒரு பேர். அப்போ எல்லா இயக்குனர்களுமே இவர் மாதிரி ஆகணும்னு நினைக்கும் பொழுது அந்த இயக்குனரே நான் இவருடைய படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவரை பாராட்டுறது, அதுமாரி அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னுலாம் வாழ்த்துறதெல்லாம் நிஜமாக அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். யாரை நம்ம பார்த்துட மாட்டோமான்னு நினைச்ச ஒருத்தருக்கு அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் எனக்கு நம்பிக்கைக்குரிய இயக்குனராக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. அதனால் நிஜமாக சங்கரையும் இந்த நேரத்தில் அவர் ஒரு ஃபெயிலியர் படமாக தொடர்ந்து கொடுக்குறாரு, அவ்வளோதான் சங்கருடைய இது முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொன்னாலும் இப்போ அடுத்த தலைமுறையை அவர் கூர்ந்து கவனிக்கிறாரு, அதை வந்து இன்டர்வியூவில் வெளிப்படுத்துகிறாருங்கிறத வந்து நம்ம ஒரு நல்லா தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா பல பேர் வந்து இப்படிப்பட்ட சூழலில் நம்மளே வந்து தோற்று போயிருக்கோம், நம்ம எதுக்கு இன்னொருத்தனை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது போன்ற கேள்விகள்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்போதே வேறு ஏதாவது கேளுங்கன்னுவாங்க, அந்த இடத்தெல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க. பட் அவர் ரொம்ப பெருந்தன்மையாக சில பேர் பேரெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் நிஜமாக ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இது இப்போ ரொம்ப புதுமையாக இருக்குது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி அந்த பாராட்டி பேசியிருக்க விஷயங்கள் எந்த ஊடகத்துலையும் நம்ம பார்த்த மாதிரி தெரியல. பட் இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதுலேயும் அந்த தினேஷ் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப இயற்கையாக இருந்தது, எப்படி பண்ணாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி. ஆமாம். அதை விட கூடுதல் சிறப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கதாநாயகியா நடித்தவங்க அடுத்து ஒரு படம் வந்து இயக்க போகிறதா ஒரு தகவல். ஸோ இந்த இது சொல்லுங்க சார். ஆக்சுவலாக அவங்க வந்து மணிரத்னத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஆமாம், நம்ம கூட ஒரு நகைச்சுவாக பேசிக்கிட்டோம். மணிரத்னம் சார்கிட்ட யாராவது உதவி இயக்குனராக சேர்ந்தா அவங்க நடிகர் ஆமாம், நம்ம ஏற்கனவே பேசணும். பட் அதான் அவங்க மணிரத்னம்ங்கிறதே ஒரு பிரமாதமான காம்பவுண்ட். அங்கேருந்து நான் வெளியில் வர்றேன்னு சொன்னால் அவங்களுக்கு படம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு படத்தினுடைய கதாநாயகி எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் தாராளமாக கொடுக்க போகிறாங்க. அது என்ன இருக்கு? அதனால அவங்க படத்தையும் ரொம்ப ஆர்வமாக. ஓகே ஓகே. இல்லை, தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி வந்து ஒரு இயக்குனர்களில் ஒரு பெண்களும் இயக்குவதில் வந்து வல்லமை பெற்றவர்கள் அப்படின்றத ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. இது மாதிரி வரும் இளம் இயக்குனர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இதாங்க, இப்போ பெண்கள் படம் இயக்குறாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு பெருசாக அதில் ஒரு ஆக்ஷன் இருக்காது, ரொம்ப அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் இருந்தது. நான் சொல்கிறது இப்போ உள்ளவங்க பெண் இயக்குனர்கள் வருவாங்க, பட் அவங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சுதான் நமக்கு தெரியல. பட் அதில் வந்து ரொம்ப ஹலிதான்னு ஒரு பெண்மணி வந்தாங்க, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா தான். இறுதி சுற்று படமெல்லாம் வந்து அவங்களே சொல்லுவாங்க பெண் இயக்குனர் ஆண் இயக்குனர்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம்லாம் சொல்லுவாங்க. பெண் இயக்குனர்னு ஏன் சொல்கிறீங்க, இயக்குனர்னு சொல்லுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பல பெண்கள் வந்து இந்த துறையில் வரணும்னா நம்ம அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக மாறினாங்க. சுதா கொங்கரா, அப்புறம் புஷ்கர் காயத்ரி, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய தாட்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு தாட்ஸாக அவங்க தாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போது வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட் ஒரு பெண் கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவில் அவங்க ட்ரெயிலர் தான் ட்ரெண்டிங். அவர் சமுதாயத்தையே அவங்க கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்க, இதெல்லாம் வளர விடக்கூடாதுன்னு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க படம் வந்த பிறகு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வர்ற பெண்கள் வந்து அவ்வளவு டெப்த்தாக அவ்வளவு அறிவோடு வராங்க. அதனால் நிஜமாகவே ஆண்கள் ரொம்ப அச்சப்படுற அளவுக்கு அவங்களுடைய வேகம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது பார்க்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓகே சார், இந்த வாரம் நிறைய தகவல்கள் பரிமாறிக்கிட்டோம். அது இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் எங்களுக்கு இன்னும் நிறைய கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த 3 பகுதிகள்லையும் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். அது என்னென்ன அப்படின்றத இன்னும் போக போக அடுத்த நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நைசன். சட்டா பாய்.